ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழீரம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்விட அன்பருண்டு வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்விட அன்பருண்டு வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழீரம் என்று பாடுவோம். திருப்பலியிலே பிற்படும் கருத்துகளுக்காக நாம் ஜெபிப்போம். நன்றி வழியாக ஜோசப் ராஜு சோபாராணி குடும்பத்தார் நன்றி வழியாகவும், ஜோஸ் பெட்ரிஷியா 50வது பிறந்த நாளிலே நன்றி வழியாகவும் இறையாசிரும் உடலுள்ள நலனும் வேண்டி திருப்பி ஒப்புக்கொடுக்கிறார்கள். தன்னுடைய நாம நாளை கொண்டாடுகிற ஜோஸ் ஜோசஸ் ஜோஸ்லின் இறைவனை விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஆர் ராஜேந்திரன் ஏபி ஜானகி தங்களது 45வது திருமண நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறையாசிர் வேண்டி திருப்பி ஒப்புக்கொடுக்கிறார்கள். கிரேஸ்லின் நன்றி வழியாகவும் இறையாசிர் வேண்டி திருப்பி ஒப்புக்கொடுக்கிறார்கள். சிறப்பு கருத்துகளுக்காக வேண்டி தேர்வுகளை எழுத அனைத்து மாணவ மாணவியருக்காக நாம் ஜெபிப்போம். சிறப்பான விதத்திலே திவ்ய தினி 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பயாலஜி தேர்விலே நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும், எஸ் ஹான்ஸ் டேவிட்சன் 12ஆம் வகுப்பு தேர்விலே நல்ல முறையில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டி திருப்பி ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலுமாக பின்வரும் மாணவர்களுக்காக ஜெபிப்போம். ஸ்டீஃபன் ஜெயசீலன், பி ஜெகநாதன் ஜோசப், எம் குழந்தை அம்மாள் இவருடைய ஆண்டுடைய பாட்சிக்காகவும், கித்தேரி அம்மாள் 16ஆம் நாள் நினைவு திருப்பலியாகவும், பெரிய நாயகம் பாக்கியம்மாள், லூர்து மேரி, தாமஸ் ராஜன், மேரி கிரிஜா, கேவி ஜோசப் இவருடைய ஆண்டுடைய பாட்சிக்காக திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இணைந்து நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளில் நம்முடைய தாயாம் திருவையானது கன்னிமரியாவினுடைய கணவர் யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. எனவே நமது குடும்பங்களில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்காக கணவன்மார்களுக்காக நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். மேலும் யோசேப்பு பேரை தாங்கியிருக்கிற அனைவருக்காகவும், ஜோசப் ஜோஸ்பின் என்கின்ற பேரை தாங்கியிருக்கிற அனைவருக்காகவும் நாம் இந்த வேளையை ஜெபிப்போம். யோசேப்பை போல பொறுப்புள்ள குடும்ப தலைவர்களாக கணவர்களாக நமது குடும்பத்திலே இருக்கிறவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. தூய திருப்பலியிலே தகுதியானவர்களை நாம் பங்கெடுக்க தடையாக இருக்க நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நண்பனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறைநிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் நீர் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற அருள் புரிவீராக. உமோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 4-5, வசனங்கள் 4-5, 12, 14, 14. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தையை நாதனுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழிய தாவீதிடம் அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாளில் நாம் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன்.
எனது பெயருக்கான கோயிலை கட்டுவான் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரை போற்றி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீ உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மையை வானம் போல உயர்த்தி உள்ளது. பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீ உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியர் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்த செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினான், அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 13, 16, 18, 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கும் அவருடைய வழி மரபினருக்கும் திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆனதால் தான் அவருக்கு அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நாம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாகுகிறேன் என்று மறை நூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்வருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழி மரபினர் எண்ணற்றவராய் இருப்பார்கள் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினார். அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போம் நற்பேறு பெற்றோ. அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 16, 18 முதல் 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரை தூதர் தமக்கு பணித்தவாறே யோசேப்பு நடந்து கொண்டார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த யோசேப்பினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நீங்க எத்தனை பேர் ஜோசப் இருக்கீங்க? எத்தனை பேர் ஜோஸ்பின்? வெரி குட். உங்களோருக்கும் இன்றைக்கு நாம தவக்காலத்துல கொண்டாடப்படுகிற ஒரே பெருவிழா. யோசேப்புக்கு வந்த கஷ்ட காலத்தை பாருங்க. சாதாரணமாவே யோசேப்பை நாம கொண்டாடுவதில்லை. அதிலும் அவருடைய பெருவிழா, திருவிழாவில் இல்ல, பெருவிழா எந்த காலத்துல வந்து அமையுது? அடுத்த தவ காலத்துல. அவர் வாழ்க்கை முழுவதும் தவமாவே மாறி போயிடுச்சு. அன்பார்ந்தவர்களே, இந்த யோசேப்பு திருவிழத்திலும் சரி அல்லது யோசேப்பை பற்றி நம்முடைய திருவையிலும் நாம் குறைவாக பேசினாலும் அவருடைய வாழ்வு நிறைவான ஒரு வாழ்வாக இருந்திருக்கிறது. அவர் இறைவனுக்கு உகந்தவத்திலே நிறைவாக வாழ்ந்திருக்கிறார். பேசாமலே அதிகமாக பேசப்படுகிற ஒரு நபராக இருக்கிறார். மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப மரியாவுக்கு யார் தோன்றாங்க? யாரு? வானத்துல கபிரியேல் தூதர் தோன்றி, நேரில் தோன்றி இது மாதிரி சொல்றாங்க, நீங்க ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொல்கிறாங்க. அதனால் மரியா, அன்னை மரியாள் அதை ஏற்றுக்கொள்கிறார், நம்புகிறார். யோசேப்புக்கு எப்படி சொல்லப்படுகிறது? மரியாவுக்காச்சும் நேரில் வந்து சொன்னாங்க, கபிரியேல் தூதர் தோன்றினாங்க, ஓகே ஒரு தூதர் வந்திருக்காங்க அப்படி என்று நம்புவதற்கு சிறிது எளிதாக இருந்திருக்கும். ஆனால் யோசேப்பிற்கு கனவுல தூக்கத்துல, நம்ம எத்தனை பேர் தூக்கத்துல கனவு காணுவோம்? அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நாம் நம்புவோமா? ஆனால் அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், யோசேப்பினுடைய விசுவாசம், கடவுள் மீது அவர் வைத்திருந்த அந்த இறை நம்பிக்கை, இறை பராமரிப்பில் அவர் வைத்திருந்த ஆழ்ந்த விசுவாசம் என்பது கனவிலே தமக்கு அறிவுறுத்தப்பட்டதை இறைவனுடைய திருவெளிப்பாடு, இறைவனுடைய திருவுளம் என்று அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டார். அதை அவர் டவுட் படல, அதை அவர் ஒருபொழுதும் சந்தேகப்படவில்லை. மாறாக இது இறைவனுடைய திருவுளம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதை சொல்லி அதை முழுமையாய் ஏற்று நம்புகிறார். என்றால் யோசேப்பினுடைய விசுவாசம் எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த விசுவாசமாக இருந்திருக்கிறது என்பதை
நாம் இந்த ஒரு நிகழ்விலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் குடும்பம் என்று ஒன்று உருவாகிய பிறகுதான் பிரச்சனைகள் இருக்கும். அந்த குடும்ப தலைவருக்கோ தலைவிக்கோ ஒரு பிரச்சனை குடும்பம் என்று உருவாகிய பிறகு அல்லது திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு பிரச்சனை என்று இருக்கும். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில், அன்னைமரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். குறிப்பாக யோசேப்பு ஒரு கணவராக அவர் தன்னையே முழுமையாய் கையளிக்கிறார் என்றால், திருமணத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு சவால் அவர் முன்பாக வைக்கப்படுகிறது. மரியா கருவுற்றிருக்கிறார். இங்க இருக்கிற ஆண்களிலே இருக்கிற எல்லோரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற, உங்களுக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக கருவுற்றிருக்கிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால், அது உங்களுடைய முறை பொண்ணாக வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அக்காவுடைய மகனாக வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய நாள் அறிந்திருப்பவர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் கருவுற்றிருக்கிறார், இறைவனுடைய வல்லமையால் கருவுற்றிருக்கிறார் அப்படி என்று உங்களுக்கு சொல்லப்படுவானால், இதில் எத்தனை ஆண்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள்? எத்தனை ஆண்கள் அதை ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கு தொடர்ந்து இசைவு தருவீர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் யோசேப்பை பெரிதாக புகழலாம், ஆனால் அவருடைய விசுவாசம், அவருடைய வாழ்க்கை முறை, அவர் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறதா? அவர் கொண்டிருந்த அந்த தலைமைத்துவ பண்பு, இறைவனுடைய அந்த வெளிப்பாடு ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய இருக்கிறதா என்பதை நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் சொன்னது போல யோசேப்பு அதிகமாக பேசவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்வினாலே, தன்னுடைய விசுவாசத்தினாலே, விசுவாச வாழ்வினாலே அதிகமாக பேசப்படுகிற ஒரு நபராக இருக்கிறார். அன்னை மரியாளும் இயேசுவும், குழந்தை இயேசுவும் அவர்கள் ஒரு கலக்கத்திலே அல்லது ஒரு பாதுகாப்பற்ற சூழலை இருந்த பொழுது அவர்களை பாதுகாக்கிற அந்த குடும்ப தலைவனுக்குரிய அந்த பொறுப்பான பண்பை கொண்டவராக யோசேப்பு இருக்கிறார். நள்ளிரவிலே இருவரையும் அழைத்துக் கொண்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு வந்திருக்கிற அந்த தீமையிலிருந்து, தீங்கிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஓடுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கை நம் எல்லோருக்குமே ஒரு முன்னுதாரணமான வாழ்வாக அமைகிறது. எனவேதான் இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம். இரண்டாவது வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் நமக்கு தந்தையாக இருக்கிறார். யோசேப்புக்கும் ஆபிரகாமுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கிறது. இறைவன் தங்களுக்கு தமக்கு படித்ததை அவர்கள் இருவருமே எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் நிறைவேற்றுகிறார்கள். அதிலும் குறிப்பாக இறைவனுடைய திருவுள விதி என்று சொல்லி தங்களையே கையளிக்கிறார்கள். தங்களிடம் இருப்பதையும் முழுமையாக கையளிக்கிறார்கள். ஆபிரகாமை பார்க்கிறோம். நான் உனக்கு காண்பிக்கிற நாட்டிற்கு செல், உன்னுடைய வழித்தோன்றல்களையும் அல்லது உன்னுடைய எல்லா விதமான செல்வங்களையும் உன்னுடைய வாழ்விடத்தை விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற நாட்டிற்கு செல் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமும் நம்பி செல்கிறார். நாம் பெரும்பாலும் நினைப்பதற்கு நாம் ஆண்டவரிடமிருந்து நிறைய பெற்றுக் கொள்வதால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பது அல்ல. ஆபிரகாம் அதற்கு நேரெதிரான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் இழக்கிறார், எல்லாவற்றையும் இழக்கிறார். இறுதியாக தன்னுடைய ஒரே மகனையும் இழக்க அவர் முன்வருகிறார். அதனால்தான் விசுவாசத்துடைய தந்தை என்கின்ற மிகப்பெரிய பேற்றை பெற்றுக் கொள்கிறார். யோசேப்பும் அப்படித்தான் தன்னையே கடவுளுடைய திருவுளத்திற்கு, தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுடைய திருவுளத்திற்கு, தன்னுடைய சுகத்தையும் இன்பங்களையும் கடவுளுடைய திருவுளத்திற்காக முழுமையாக கையளிப்பவராக இருக்கிறார். திருக்குடும்பத்தினுடைய தலைவர் என்கின்ற அந்த மாபெரும் பேற்றை பெற்றுக் கொள்கிறார். மாணவர்களே, இன்றைய குடும்ப தலைவருடைய சூழலை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு சிறந்த குடும்ப தலைவன் என்பது எல்லாவற்றையும் அந்த குடும்பத்திலே அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது, முடிவெடுக்கிற திறமையை, அந்த ஆற்றலை, அந்த அதிகாரத்தை முழுமையாக தன்னிடம் மட்டுமே பெற்றுக் கொள்வது என்பது அல்ல. அந்த குடும்பத்திற்காக தன்னையே முழுமையாய் இழக்கிற எத்தனை குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற குடும்ப தலைவர்கள் எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய தனிப்பட்ட ஆசைகளை, நம்மளது தனிப்பட்ட சுய
விருப்புகளை இழப்பவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை குடிப்பழக்கம் கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் குடிக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். காரணம், அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என்கின்ற ஒரு பொறுப்பற்ற தன்மை. அவர் குடிக்கின்ற அந்த தொகையை எடுத்து வைத்த குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நல்ல முறையில் அவர் செலவு செய்யலாம். ஆனால் அந்த பொதுநலம் இல்லாத ஒரு தன்னலமாக இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, சூஸ்தியப்பர் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். இன்றைய திருவிழாவுடைய பெயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பினுடைய திருவிழா அப்படின்னு சிம்பிளா சொல்ல மாட்டாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? மரியாவின் கணவர் யோசேப். எனவே கணவர் என்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை பெற்றிருக்கிற நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கணவனுக்குரிய அந்த தகுதியோடு அந்த மாண்போடு நடந்து கொள்கிறீர்கள். அதே போல் எத்தனை மனைவியர் அந்தந்த கணவனுக்கு உரிய அந்த மதிப்பையும் மாண்பையும் கொடுக்கிறீர்கள் என்பதை நாம் இன்றைய திருவிழாவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்னை மரியாவை போல நாம் அவருடைய கணவனாகிய யோசேப்பை மதிக்க அன்னை மரியா கற்றுக்கொண்டது போல குடும்ப தலைவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குடும்ப தலைவர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்காக தங்களை முழுமையாக கையளிக்க முற்படுங்கள். அப்பொழுது யோசேப்பை போல நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாமிட தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உடல் மன்னிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். கரங்களை குவிப்போம். கண்களை மூடி நம்முடைய குடும்பங்களை, குடும்ப தலைவர்களை, கணவன்மார்களை ஆண்டவருடைய திருக்கரங்களை திருப்பலிப்பிடத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவன்மார்கள், குடும்ப தலைவர்கள் பொறுப்பற்றவர்களாக பல்வேறு தீமைகளுக்கு அடிமையாகி குடும்ப நலனை பார்க்காதவர்களாக, கவனிக்காதவர்களாக, வேலை வாய்ப்புக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக வாழ்பவர்களாக இருந்தால் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். யோசேப்பை போல கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற, பேணி வளர்க்கிற பொறுப்பு இவர்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். தீமைகளை விட்டு விலகி குடும்ப நலனுக்காக தங்களை முழுமையாய் கையளிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் தலைவருமாகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பணிவாழ்வு பயண தடைகளே பணிவோடு உன் பாதம் படைக்கின்றோம். பணிவாழ்வு பயண தடைகளே பணிவோடு உன் பாதம் படைக்கின்றோம். திக்கற்றோர் வாழ்வின் திசையாய் நின்றிட
தினமும் தருகின்றோம் என்னை உமக்கே தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக்கொடுக்கும் இப்படி எல்லாம் விட தந்தையாக இவளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் நன்மைக்காகவும் ஆண்டவரே, கன்னி மரியாவிலிருந்து பிறந்து ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். யோசேப்புடைய பெருவிழாவில் உம்மை போற்றுவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஓர் குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர். தூய்மை நன்மை வாழ்வு அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை குழந்து நபரச காணிக்கைகளையும் நீங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தியருள விரும்புகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் எதிரிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு இறங்கிய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்ற உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் அறிக்கையிடுகின்றோம்.
கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என நீர் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறார். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுகொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினர், உமக்கு சொந்தமாகிய இறை மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இன்றைய திருப்பலியின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியை பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் குடும்ப தேவைகள், மன்றாட்டுக்கள், ஜெபங்கள், உள்ளத்திலே மனதில் இருக்கிற எல்லா விதமான வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும்படியாகும். குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்களையும் கணவன்மார்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பு நிறைந்த தலைவர்களாக, நேர்மையானவர்களாக, குடும்ப நலனுக்காக தங்களுடைய முழுமையாய் கையளிக்கிற யோசேப்பை பின்பற்றுகிற தலைவர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தருவீராக. பொதுத் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற எங்களுடைய மாணவ மாணவியருக்காக ஜெபிக்கிறோம். தேவையான ஞானத்தையும் அறிவாற்றலையும் ஞாபகத்திறனையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் எவ்வித அச்சமும் தயக்கமும் இல்லாமல் தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற தேவையான அருளை தருவீராக. எங்கள் அனைவரோடும் உடனிருந்து கரமெடுத்து நல்வழி நடத்துவீராக. குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மக்களுக்காகவும் யாரும் இணையாத உத்தரிப்பு நிலையில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுவது நோக்குடைய தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியில் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலர் மறைசாட்சியுமான புனித தோமையார், மேலும் இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்களிப்பு தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் வரவருட இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாம் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். ஆண்டவரை, தீமை நோய் நொடிகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைவிட அருளம் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியில் நாங்கள் பாவத்திலிருந்தும் தீமைகள், தீய பழக்க வழக்கங்கள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருங்கத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருடைய நம்பிக்கையும் தன் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் ஈமடி தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி நம்முடைய பாவங்களை, உலகினுடைய பாவங்களை போக்கி நாம் நல்வாழ் வாழ்வில் என்பதற்காக தன்னையே கையளித்தவர் இவருடைய வளர்ப்பு தந்தை சூசையை போல நாமும் குடும்ப நலனுக்காக நம்மையே கையளித்து வாழ அழைப்பு விடுக்கிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெறுகின்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் சிரத்தோடும் காத்துமலை வாழ்வழிப்பதாக. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, Amen.
என்றும் கட்டிடும். பொழுது சத்துருவிடம் என்றே காத்திடும். மரண வேளைகளில் என்னை கூப்பிடும். பரங்களில் நீனம் உம்மை வாழ்த்தவே. அருள்களின் கண்கோடு என்னை எழுதிடும். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை உம் தலைவரின் மகிழ்ச்சி பங்கு கொள்ளும். மத்தேயு 25:23. நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம்மர் கொடைகள் அதன் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்படி நிறைவேறிற்று. தூய்மையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்து பெற்றுக்கொள்ளவும் அவரை அவளோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றவரால் உங்கள் கூறியுள்ள அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். God bless. Have a good day. Thank you, Father. கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே, நீ வாழ்க வாழ்கவே. எங்கள் புனித யோசேப்பே, நீ வாழ்க வாழ்கவே. கனவின் மன்னரே, இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே, எங்கள் புனித யோசேப்பே, நீ வாழ்க வாழ்கவே.